ஓகே, தடுத்துனாங்களா? ரைட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாச்சும் தான் செய்யாத ஒன்றை அல்லது தான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை, தான் தடுத்த ஒன்றை, தான் அங்கீகரிக்காத ஒன்றை செய்யலாம் என்று ரசூல் அனுமதி கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஏன்னா ஒரு வார்த்தை ரசூல் நபி, இந்த வார்த்தையிலே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ் செய்யாத எதை நாங்கள் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது மார்க்கத்தில். அதனால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் நபின்னு ரசூல்னா, நீங்க நபின்னு தான் சொன்னீங்க, நான் ரசூல்னு மாத்திக்கிட்டேன், இந்த அதிகாரம் யார் தந்தது? ரசூலுல்லாஹ் தான் நபின்னு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் தான் ரசூல்னு சொல்ல போறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வார்த்தையும் பொருந்தும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க செய்யணும், நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க செயல்படுத்தணும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபைதா கலைத்துமு ஸலாத், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் அதுக்காறுகளை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அதுக்காறுகள் இதைத்தான் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை ஓதுவாங்க, சுன்னத் தொழுவாங்க, வீட்டுக்கு போய் தருவாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடமையான தொழுகை தொழுதுட்டாங்கன்னா இதை மட்டும் அழகாக ஓதுவாங்க. ஓதிட்டு ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுது வீட்டுக்கு போய் தருவாங்க, அல்ல வீட்டுக்கு போய் சுன்னத் தொழுவாங்க. இதான் ரசூலுல்லாஹ் வளமை. அப்போ ரசூலுல்லாஹ் ஓதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் சலாம் கொடுத்து ஒழுமிட்டு ஓடிடுறாங்க, அவனை எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஐடியான்னு. நல்ல ஐடியா தான். ஆனால் அந்த ஐடியா யார்கிட்டருந்து எடுத்தோம், யார் தந்தா நமக்கு என்று தேடி பார்த்தால் இமாம் ஷாஃபி கிட்ட அந்த செய்தி வரல, இமாம் அபு ஹனீஃபா கிட்ட இருந்து வரல, இமாம் மாலிக் கிட்ட இருந்து வரல, இமாம் அஹ்மத் ஹம்பல் இருந்து வரல, இமாம் புகாரி கிட்ட வரல, இமாம் முஸ்லிம் கிட்ட வரல, இமாம் நசாயி கிட்ட வரல, இமாம் திருமதி கிட்ட யார்கிட்டையும் வரல. எங்க வந்துச்சு தெரியுமா? இது சூஃபியாக்களால் வந்தது. சூஃபியாக்கள் யாரு தெரியுமா? மார்க்கத்தின் விஷ கிருமிகள். இது நான் சொல்லவில்லை, பல அறிஞர்கள் சொன்னார்கள். பித்ஆவாதிகள், மனநோயாளிகள், அவர்களை உட்கார்ந்து விடாதீர்கள், தடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்களிடம் வந்ததை நாங்கள் இன்னைக்கு மார்க்கமாக மன திருப்தியாக செய்கிறோமே. அல்லாஹு தஆலா ஒரே ஒரு கேள்வி கேட்டால், என் நபி செய்யாததை நீ ஏன் செய்தா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா இன்னா அத்தஅனா வ சாதத்தனா வ குபராஅனா ஃபஅضلூன சபீலா ரப்பனா ஆதிஹிம் லிஅஃபைன் மினல் அஸாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா. அங்க விதி சாபம் விடுவோமா? யல்லா, இது நாங்களாக செய்யல, எங்க மௌலை செஞ்சாரு, எங்க ஊர் தலைவர் செஞ்சாரு, எங்க மகான் செஞ்சாரு, எங்க மக்கள் செஞ்சாங்க, அவர்களை பார்த்து தான் நாங்க செஞ்சோம், எனவே எங்களை தண்டிக்கிற மாதிரி அவர்களை இரட்டிப்பாக தண்டிப்பாயாக. அங்க வைத்து நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம சொன்னா அது இது தப்பிக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டாச்சு, அதை பின்பற்றுங்கள். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அப்போ கூ அம்புசகு அஹ்லிக்கும் நாரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா, அதை மட்டும் செய்யும் மகனே. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலையா, ஒரு காலமும் அந்த இடத்தில் நிற்காத என்று தடுக்க வேண்டும். இதுதான் சத்திய கொள்கை, இதுதான் மார்க்கம்.